வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நேயர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டைப்பிங். ஸோ நம்ம எப்படி ஆங்கிலத்தில் டைப் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கீபோர்ட்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம், கீஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியே தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீபோர்டை ஆட் பண்ணணும். இங்கிலீஷ் கீபோர்டு நமக்கு டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும். தமிழ் கீபோர்டு நமக்கு வேணும்னா அதை செட்டிங்ஸில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ தமிழ் கீபோர்டு தமிழ் டைப் பண்ணுறது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வேலையில் இருக்க எம்ப்ளாயீஸ் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தமிழ் டைப்பிங் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனந்த்னு ஒரு ஸ்டூடெண்ட் 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன கிளாஸில் இருந்தே சின்ன அவங்க ஹோம் ஒர்க் எழுதுறது, சின்ன வார்த்தைகள்லாம் எழுதி பழகி ஸோ அவங்க ஒரு நல்ல திறமையாக அவங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்கிற மாதிரி, அவங்க ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி. இதே கல்லூரி மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸு, ஒர்க்கு, ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி இப்போ பெரும்பாலான கல்லூரிகளில் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஸ்க்ரைபோட துணை இல்லாமல் நம்ம அந்த அசைன்மெண்ட்ஸையோ இல்லை கொடுக்குற மற்ற ப்ராஜெக்ட்ஸையோ நம்ம பண்ண முடியறதில்ல. இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் பிளேஸில் எப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் தமிழ் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறது, அதேமாரி மெமோஸ் டைப் பண்ணுறது, இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணுறது தமிழ்லையே. ஸோ இந்த மாதிரியான பணிகளுக்கு இந்த தமிழ் டைப்பிங்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம அதை எப்படி தமிழ் கீபோர்டு எப்படி ஆட் பண்ணுறது, தமிழ் எப்படி டைப் பண்ணுறதுன்றதை கற்றுக்க போகிறோம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் கீபோர்டை ஆட் பண்ணுறதுக்கு நான் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு நான் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணுறதுக்கு 2 வழிகள்லையும் மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஒன்று நீங்கள் விண்டோஸ் ஐ கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் போகும். ஸோ அங்கே போனீங்கன்னா சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம் கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியும் நீங்கள் போய் ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ நான் இப்போ விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். சர்ச் விண்டோ, சர்ச் பாக்ஸ், எடிட் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி என்னோடய ஸ்க்ரீன் ரீடர் இப்போ படிச்சிருச்சு. நான் இங்கே லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணணும். நான் LANGUAGE அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் டைட்டில் செக் பண்ணால் தெரியும், இன்சர்ட் T. ஸோ செட்டிங்ஸில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் குரூப்பிங் ஆட் லாங்குவேஜ் பட்டன் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் ரீடர் படிக்குது. நான் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாப்அப் டயலாக் சூஸ் அ லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி படிக்குது. நான் இங்கே டேப் கீ கொடுக்குறேன். நான் ஒரு வாட்டி டேப் கீ ப்ரெஸ் பண்ணோடனே ஆஃப்ரிக்கான் டிஸ்பிளே லாங்குவேஜ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் ரீடர் படிச்சிருச்சு. ஸோ லிஸ்ட்டுன்னு எங்கெல்லாம் ஸ்க்ரீன் ரீடர் படிக்குதோ அங்கே நீங்கள் அப்பரோ டவுனரோ கீ தான் யூஸ் பண்ணணும். நான் இங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்கனால நான் ஒரு வாட்டி டேப் கீ கொடுக்குறேன். நம்மளால் சர்ச் பண்ணியும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நான் இப்போ டேப் கீ கொடுக்குறேன். கேன்சல் பட்டன். சர்ச் பாக்ஸ் டைப் அ லாங்குவேஜ் எடிட் பிளாங்க் அப்படின்னு படிக்குது. ஸோ நான் இங்கே தமிழ் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால இங்கே தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் கீ கொடுத்தோடனே தமிழ் லாங்குவேஜ் டிஸ்பிளே அவைலபிள் அப்படின்னு மாதிரி படிக்குது.
ஓகே, இப்போ தமிழ் இந்தியா அப்படின்னு படிக்கிற இடத்துல நான் அப்படியே டேப் கீ என்டர் கொடுத்து செலக்ட் ஆகிடுச்சு. நான் அப்படியே டேப் கீ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு படிக்குது. நான் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு மாதிரி படிக்குது. இங்கே நான் டேப் கீ கொடுத்தேன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நான் என்டர் கீ கொடுக்கணும். நான் இப்போ டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே டேப் கீ கொடுத்துட்டு வரும்போது இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கு. இந்த இன்ஸ்டால் பட்டனில் நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோடிங் தமிழ் இந்தியா ஆடட் அப்படின்ற மாதிரி படிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்டர் கொடுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் வெயிட் பண்ணணும். இன்டர்நெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுத்து இன்ஸ்டால் ஆகும், ஆட் ஆயிரும் அந்த கீபோர்ட். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண தமிழ் கீபோர்டு ஆட் ஆகிருக்கும். நான் இப்போ அதை செட்டிங்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஆல்ட் F4 கீ கொடுக்குறேன். ஸோ இப்போ தமிழ் கீபோர்டு ஆட் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் கீபோர்ட்லேருந்து தமிழ் கீபோர்டுக்கு மாற்றுறதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் கீ அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார். விண்டோஸ் கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுக்கும்போதும் மாறும். அதே மாதிரியே ஆல்ட் கீ அழுத்தி பிடிச்சிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணும்போதும் மாறும். நான் இப்போ விண்டோஸ் கீ அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் கீ கொடுக்குறேன். இங்கிலீஷ் இந்தியா, ஸோ தமிழ் இந்தியா தமிழ் 99 அப்படின்னு படிக்குது. நம்ம ஆட் பண்ண கீபோர்டு அங்கே ஆட் ஆயிருச்சு. நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன் எப்படி இந்த கீபோர்டை ஆட் பண்ணணும் அப்படின்றத. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் தான் நம்ம போகணும். ஸோ லாங்குவேஜ் செட்டிங்ஸில் தான் அந்த கீபோர்டை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ட்ரு கீ கொடுக்கணும். என்ட்ரு கீ கொடுத்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணணும். டேப் கீ ப்ரெஸ் பண்ணி ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் ஆட் அ லாங்குவேஜ் அப்படின்னு படிக்கும். ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் குரூப்பிங் ஆட் அ லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி படிக்கும். அதில் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். திரும்ப ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணணும். டேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப்ரிக்கான் அப்படின்ற மாதிரி படிக்கும். ஸோ அந்த ஆல்ஃபபெட் வைஸாக இருக்கனால ஆஃப்ரிக்கான்றது ஃபஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே இருந்துட்டு டவுன்லோட் கொடுத்தும் தமிழுக்கு வரலாம். இல்லைனா டேப் கொடுத்தீங்கன்னா சர்ச் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த சர்ச் லாங்குவேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணலாம். தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். நம்மளால் எந்த கீபோர்டை வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி நமக்கு என்ன கீபோர்டு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜை சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேப் கீ கொடுக்கணும். டேப் கீ கொடுத்தீங்கன்னா திரும்ப லிஸ்ட் அப்படின்னு படிச்சுட்டு தமிழ் இந்தியா அப்படின்னு படிக்கும். அதில் ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே திரும்ப டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த நெக்ஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி படிக்கும் ஸ்க்ரீன் ரீடர். நீங்கள் டேப் கொடுத்துக்கிட்டே போய் இன்ஸ்டால் பட்டனில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் இப்போது ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட்டு இல்லை விண்டோஸ் ஸ்பேஸ் பார் இந்த 2 ஷார்ட்கட்ஸில் நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தமிழில் இப்போது டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ வேர்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணி WORD அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேர்ட் அப்படின்னு படிக்கும். இல்லை ரன் டயலாக் மூலியமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். விண்டோஸ் +R கொடுத்து வின் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். WINWORD வின் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் மெனு மூலிமா வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். Start window, search box, edit, search for app. ஸோ ஸ்டார்ட் விண்டோ, சர்ச் பாக்ஸ், எடிட் ஆப்ஸ் அப்படின்னு படிக்குது. நான் வேர்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். Start with WORD, word, app. வேர்ட் ஆப் அப்படின்னு படிக்குது. நான் ஒரு வாட்டி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ Opening, word,
3. ஓகே, வேர்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே வேர்டு ஓப்பன் பண்ணும்போது காமிக்கும். நீங்கள் ஒரு எஸ்கேப் கீயோ இல்லை என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போதோ அந்த ஒர்க் ஏரியாவுக்கு உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஏரியாவுக்கு வந்துடும். Document print layout page 1 section 1 blank. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி என்டர் கீ கொடுத்தேன், அந்த ஒர்க் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம டைப் பண்ணுறது தான் ஒர்க் ஏரியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் கீபோர்டு வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாற்றுறதுக்கு ஆல்ட்டு ஷிஃப்ட்டு இல்லை விண்டோ ஸ்பேஸ் பார் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் ஆல்ட்டு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணுறேன். English language switch Tamil India Tamil 90. ஸோ ஆல்ட் கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நான் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிச்சு, அப்புறம் தமிழ் இந்தியா 99 அப்படின்னு படிக்குது. நான் இப்போ ஆல்ட் கீலேருந்து கையை எடுத்துடுறேன். Document 1 word. ஸோ டாக்குமெண்ட் 1 வேர்டு அப்படின்றத எனக்கு ரீட் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஏ டைப் பண்ணேன்னா இங்கே ஏ விழுகாது, அதுக்கு பதிலாக தமிழ் லெட்டர் ஆ அந்த லெட்டர் விழுகும். ஸோ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு லெட்டரை ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ ஏ டைப் பண்ணுறேன். Tamil A. தமிழ் ஆ, அதாவது குரில் ஆ. ஸோ இப்போ நெடில் ஆக்கு வந்து நீங்கள் கியூ ப்ரெஸ் பண்ணணும். Tamil A. கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆ அப்படின்னு ரீட் பண்ணுது. இப்போது ஈக்கு வந்து எஸ், Tamil E. நெடில் ஈக்கு வந்து டபிள்யூ, Tamil E. குரில் ஊக்கு வந்து டி, Tamil U. நெடில் ஊக்கு இ. Tamil U. அடுத்து ஏ, குரில் ஏ, அதுக்கு வந்து ஜி. Tamil A. அடுத்து ஏ, நெடிலுக்கு வந்து டி. Tamil A. அடுத்து ஐ. இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil I. ஓகே, அடுத்து ஓ, குரில் ஓ, சி. Tamil O. அடுத்து நெடில் ஓக்கு எக்ஸ். Tamil O. அடுத்து அவ், அதுக்கு வந்து இசட். Tamil Ow. ஸோ இப்போ ஆயுத எழுத்து நம்ம 12 எழுத்து டைப் பண்ணிட்டோம். இப்போ ஆயுத எழுத்துக்கு வந்து A. ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். Tamil Ug. ஸோ ஷிஃப்ட் எஃப் கொடுக்கும்போது தமிழ் அக் அப்படின்ற மாதிரி படிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், உயிரெழுத்து 12 ஆயுத எழுத்து 1 நம்ம டைப் பண்ணிட்டோம். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு மினிமம் 20 டைம்ஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகிடும் இந்த கீஸ்லாம். இல்லை எனக்கு இன்னும் தெளிவாக மெமரி ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50 டைம்ஸ் கூட டைப் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் எத்தனை டைம்ஸ் வேணால் நீங்கள் இது பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஆ டைப் பண்ணணுன்னா ஏ. ஸோ அடுத்து ஆ, அதுக்கு வந்து கியூ. Tamil A. Tamil A. Space. இப்போ குரில் இ, எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil E. Tamil E. Space. இப்போ இ, நெடிலுக்கு வந்து நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil E. Tamil E. Space. ஊ, குரில் ஊக்கு வந்து நான் டி ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil U. Tamil U. Space. இப்போ ஊ, நெடிலுக்கு நான் இ ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil U. Tamil U. Space. ஏக்கு வந்து நான் ஜி டைப் பண்ணுறேன். Tamil A. Tamil A. Space. ஏ, நெடிலுக்கு வந்து நான் இப்போ டி ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil A. Tamil A. Space. தமிழ் ஐக்கு வந்து நான் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil I. Tamil I. Space. இப்போ குரில் ஓ, அதுக்கு நான் சி ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil O. Tamil O. Space. இப்போ நெடில் ஓக்கு வந்து நான் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil O. Tamil O. Space. இப்போ அவுக்கு வந்து நான் இசட் ப்ரெஸ் பண்ணுறேன். Tamil Ow. Tamil Ow. Space. ஆயுத எழுத்து டைப் பண்ணணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். Tamil Ug.
Tamil stays. ஸோ இவ்வளோ தான் உயிர் எழுத்துக்கள். ஸோ இது சுலபமாக இருக்கும், நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களாலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நான் அடுத்து உயிர்மெய் எழுத்து எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு வாட்டி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ உயிர் எழுத்து கற்று முடிச்சிருக்கோம். இப்போ காங்காச்சா எப்படி டைப் பண்ணுறது, காலேருந்து நான் வரைக்கும் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கா டைப் பண்ணணும் அப்படின்னா ஹெச், Tamil ka. Tamil ka. ங டைப் பண்ணணும்னா பி, Tamil nya. Tamil nya stays. ஸோ அடுத்து ச டைப் பண்ணணும்னா லெஃப்ட் பிராக்கெட், Tamil sa. Tamil sa stays. அடுத்து ஞ டைப் பண்ணுறதுக்கு ரைட் பிராக்கெட், Tamil nya. Tamil nya stays. ட டைப் பண்ணுறதுக்கு ஓ, Tamil dra. Tamil dra stays. ந டைப் பண்ணுறதுக்கு, அதாவது 3 சுழினா அதை டைப் பண்ணுறதுக்கு பி, Tamil na. Tamil na stays. இப்போ தா, தாக்கு வந்து எல். Tamil ta. Tamil ta stays. ஸோ அடுத்து தாக்கு பக்கத்தில் வர நாக்கு செமி, அதாவது நமது அப்படின்னு சொல்கிற நாக்கு வந்து செமி. Tamil na. Tamil na stays. அடுத்து பாக்கு வந்து ஜே, Tamil pa. Tamil pa stays. மாக்கு வந்து கே, Tamil ma. Tamil ma stays. யா டைப் பண்ணணும்னா டிக், அதாவது செமிகோலனுக்கு ரைட்டில் கீ இருக்கும், அந்த டிக்குன்னு உங்களுக்கு என்விடியை படித்து காமிக்கும், அதுதான் வந்து யா டைப் பண்ணணும். அந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யா லெட்டர் விலகும். Tamil ya. Tamil ya stays. சின்னரா, அதாவது அதுக்கு வந்து எம், Tamil ra. Tamil ra stays. ல கல்விக்கு வரலா, ஸோ அது வந்து என். Tamil la. Tamil la stays. வா டைப் பண்ணணும் அப்படின்னா வி. Tamil va. Tamil va stays. அடுத்து சிறப்பு லாக்கு வந்து ஸ்லாஷ். ஸோ அடுத்து பள்ளிக்கு வர லா வந்து ஒய். Tamil la. Tamil la stays. இப்போ பெரிய ரா, அதாவது புறா அதெல்லாம் சொல்ல பற்று அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த பெரிய ராக்கு வந்து யூ. Tamil ra. Tamil ra stays. இப்போ லாஸ்ட்டாக வர நா, அதாவது 2 சுழி நா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டைப் பண்ணுறதுக்கு ஐ. Tamil na. Tamil na stays. ஓகே, நம்ம இதை இப்போ இன்னொரு வாட்டி டைப் பண்ணி பார்த்துடலாம். இந்த காலேருந்து நான் வரைக்கும் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். காக்கு வந்து ஹச், Tamil ka. Tamil ka stays. ங்காக்கு வந்து பி, Tamil nya. Tamil nya stays. சாக்கு வந்து லெஃப்ட் பிராக்கெட், Tamil sa. Tamil sa stays. ஞாக்கு வந்து ரைட் பிராக்கெட். Tamil nya. Tamil nya stays. அடுத்து டாக்கு ஓ, Tamil dra. Tamil dra stays. டாக்கு பக்கத்தில் வர 3 சுழி நாக்கு பி. Tamil na. Tamil na stays. தாக்கு வந்து எல். Tamil ta. Tamil ta stays. நமது அதுக்கு வந்து செமி. Tamil na. Tamil na stays. அடுத்து பாக்கு வந்து ஜே. Tamil pa. Tamil pa stays. இப்போ மாக்கு வந்து கே. Tamil ma. Tamil ma stays. ஸோ யாக்கு வந்து டிக், செமிகோலனுக்கு ரைட்டில் இருக்க கீ. Tamil ya. Tamil ya stays. அடுத்து ர, சின்ன ர, மரம், ஸோ அதுக்கு வர ர சின்ன ர, அதுக்கு வந்து எம். Tamil ra. Tamil ra stays. ஸோ அடுத்து ல, கல்வி, அந்த அதுக்கு வர ல வந்து என். Tamil la. Tamil la stays. வாக்கு வந்து வி. Tamil va. Tamil va stays. ஸோ அடுத்து சிறப்பு ழ, தமிழ் பழம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சிறப்பு ழாக்கு வந்து Tamil ya. ஸ்லாஷ், டாட்டுக்கு ரைட்டில் இருக்கே கீ. Tamil ya stays. அடுத்து பள்ளி, ஸோ அதுக்கு வர லா வந்து ஒய். Tamil la. Tamil la stays.
இப்போது பெரிய ரா, புறா, பற்று அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்கு வந்து யூ. Tamil ra, space. இப்போது 2 சுழி நாக்கு ஐ. Tamil na, space. ஸோ அவ்வளோதான். ஸோ 18 எழுத்துக்கள்லையும் நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது உங்களுக்கு காங்காச்சா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 லெட்டராக சேர்ந்து தான் பக்கத்தில் இருக்கும். இப்போ ங்க பார்த்தீங்கன்னா ஹெச்பி அந்த மாதிரி இருக்கும். ஞ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ப்ராக்கெட், ரைட் ப்ராக்கெட். ஸோ அடுத்து ட ந ஓபி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் அப்படியே ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நக்கு பார்த்தீங்கன்னா எல் செமி. ஸோ அடுத்து மேக்கு வந்து ஜே பக்கத்தில் கே. அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கு அந்த டிக் செமிகோலனுக்கு ரைட்டில் இருக்க கீ டிக்கு. ஸோ அது வந்து அடுத்த ராக்கு வந்து எம்மு, லாக்கு வந்து என்னு, வாக்கு வந்து வி, சிறப்பு ல அதுக்கு வந்து ஸ்லாஷ். ஸோ பள்ளிக்கு வர லாக்கு வந்து ஒய், பெரிய ராக்கு வந்து யூ, அப்புறம் ஃபைனலாக அந்த 2 சுழினா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் சுலபமாக தமிழ் டைப்பிங் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போது ஆனாவனா எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே காங்காச்சா எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது அந்த இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு இந்த மாதிரிலாம் எழுதுறது வந்து எப்படி நம்ம புள்ளி வச்சு எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த புள்ளி வைக்கிறதுக்கு வந்து நம்ம எஃப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் கா ப்ளஸ் எஃப் அப்படி ஹெச் கா ப்ளஸ் புள்ளி இக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஹெச் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் எஃப் டைப் பண்ணிங்கன்னா இக்கு அந்த மாதிரி விழுகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இக் அப்படி டைப் பண்ணுறேன். காக்கு வந்து ஹெச் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ புள்ளி வைக்கிறதுக்காக எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். தமிழ் ஒற்று அப்படின்னு படிக்குது இல்லையா, இக் அப்படின்னு படிச்சிருச்சு. ஸோ அடுத்து இங்கு டைப் பண்ணுவோம். இங்குக்கு அதே மாதிரி ங ப்ளஸ் ஒற்று. நான் இப்போ ங்காக பி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒற்று வைக்கணும், அதுக்கு எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து இச்சு, அதுக்கு வந்து லெஃப்ட் ப்ராக்கெட், ஒற்று வைக்காக நான் எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இஞ்சு டைப் பண்ணலாம், ரைட் ப்ராக்கெட் எஃப். ஸோ இப்போ இட்டு ஓ ப்ரெஸ் பண்ணுறேன், டா. ஸோ புள்ளி வைக்கிறேன் நான், எஃப். அடுத்து இன்னு, நாக்கு பி ப்ரெஸ் பண்ணுறேன், ஒற்றுக்கு எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இத்து, ஸோ தாக்கு எல் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒற்றுக்கு நான் எஃப் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இன்னு, நாக்கு செமி, ஸோ புள்ளி வைக்கிறதுக்கு எஃப். இப்பு பா ஜே, இப்போ ஒற்றுக்கு எஃப். அடுத்து இம்மு, ஸோ கே, அதாவது கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மா விலகும். இப்போ எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புள்ளி விலகும். ஓகே, இம் விழுந்துருச்சு. இப்போ அடுத்து ய, அந்த டிக். இப்போ ஒற்றுக்காக எஃப். இர் ம எம் எஃப். அடுத்து இல்லு, என்ன ப்ரெஸ் பண்ணுறேன், எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். இவ் வா ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது வி. இப்போ எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன் புள்ளி வைக்கிறதுக்காக. அடுத்து இல்லு, அதுக்கு வந்து ஸ்லாஷு, இப்போ புள்ளி வைக்கிறேன். ஸோ அடுத்து திரும்ப ஒரு லா. அடுத்து ர இட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து நான் இப்போ யூ ப்ரெஸ் பண்ணுறேன், புள்ளி வைக்கிறேன், எஃப். அடுத்து இன்னு 2 சொல்லி நான்
ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், Tamil na. புள்ளிக்கு வைக்கிறதுக்காக எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். E space. ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இக்கு இஞ்சு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இதெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த காவோ ங்காவோ அந்த தமிழ் லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கிறது வந்து எஃப். ஸோ இது நீங்கள் ஒரு என்ன லெட்டர் வந்து நீங்கள் இப்போ ஒரு சப்போஸ் இக்கு இங்கே அப்படி டைப் பண்ணோம், எதை டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சிட்டிங்கன்னா தான் அது இக்கா மாறும். இப்போ நம்ம அ ஆ இ காங்காச்சா இதெல்லாம் எழுதியிருக்கோம். அப்புறம் இக்கு இங்குச்சு எழுதுறது எப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அடுத்து இப்போ கா, இப்போ கீ, இப்போ பா, மா அந்த மாதிரி லெட்டர்ஸை எப்படி நம்ம சேர்த்து எழுதுறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கா அதெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கீபோர்ட்லேயே கீஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கீஸ் கற்றுருக்கோம். இப்போ கானா ஹெச் வரும், கானா பி வரும், அந்த மாதிரி கற்றுருக்கோம். இப்போ கூடுதலாக எழுதும்போது நம்ம கானா கா ப்ளஸ் ஆ, பி, மா அதெல்லாம் எழுதும்போது நம்ம 2 லெட்டரை எப்படி எழுதுறது? ஓகே, நான் இப்போ மா அப்படி டைப் பண்ணுறேன். இப்போ மா வந்து கே தான் இருக்குது. மா கூட்டல் ஆ, மா. Tamil ma space. ஸோ இப்போ பா கூட்டல் ஆ, Tamil பா. space. இப்போ பா கூட்டல் இ, Tamil pa. P. Tamil p space. ஸோ அடுத்து பி அப்படி எழுதணும்னா பா கூட்டல் இ. P space. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்ற எழுத்துக்கள் எல்லாமே என்ன ஒரு இடத்தோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தா டைப் பண்ணணும் அப்படின்னா எல், ஆ டைப் பண்ணணும்னா தா அப்படின்னு உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். காக்கா கீக்கு அந்த ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். Tamil ka space. இப்போ கா டைப் பண்ணிட்டேன். இப்போ கா, Tamil ka space. கா ப்ளஸ் இ டைப் பண்ணிட்டேன். கீ, இப்போ கீ, கா ப்ளஸ் இ, P space. கு. Tamil ku space. ஸோ காக்கா ஹெச், இப்போ ஊ வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். கு, இப்போ நெடில் கூ. Tamil ku space. அடுத்து கே. K space. இப்போ கேனா கா ப்ளஸ் டி, கே. K space. கை, Tamil I. கா ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஆர், அதாவது கை டைப் பண்ணணும் இல்லையா, கா ப்ளஸ் ஐ, கை. I space. அடுத்து கோ, கா ப்ளஸ் ஓ, Tamil கோ. space. அடுத்து கோ, கா ப்ளஸ் ஓ. Go space. அடுத்து கவ். Tamil cow space. ஸோ இது நம்ம ஃபுல்லாக இப்போ டைப் பண்ணியிருக்கோம், காலேருந்து கவ் வரைக்கும். இப்போ இன்னொரு வாட்டி இப்போ நம்ம சாலேருந்து எப்படி வரைக்கும் டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றா கா, கா, கீ, கீ, கு, கு அந்த மாதிரி எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் ஒரு வார்த்தையை எழுதி காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அம்மா அப்படின்னு எழுதுனா என்ன டைப் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் ஆ, Tamil a. அடுத்து இம்மு, மா Ma. கூட்டல் ஒற்று, Tamil otru. திரும்ப மாக்கு வந்து Tamil ma. ஸோ மா அப்புறம் ஆ. Tamil amma space. ஸோ இப்போ அம்மான்னு டைப் பண்ணிட்டோம். அதாவது ஆ, இம்மு, மா ப்ளஸ் ஒற்று, திரும்ப மா வைக்கணும், அடுத்து ஆ நெடில் அந்த ஆ வைக்கணும், அம்மான்னு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து அப்பா அப்படின்னு எழுதணும்னா ஆ, Tamil a. பா, Tamil pa. ஒற்று, Tamil otru. திரும்ப பா. Tamil pa. Tamil a. Appa space. ஸோ அப்பா இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வடமொழி எழுத்துக்கள் அதை வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வடமொழி எழுத்துக்கள் இந்த ஸ்ரீ, ஷ, ஹ, ஜ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் கியூ கொடுத்தீங்கன்னா ச. Tamil sa. ஸோ திரும்ப ஷிஃப்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா Tamil sha. ஷ. ஸோ அடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் இ வந்து ஜ, Tamil ja. ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் வந்து ஹ, Tamil ha. ஷிஃப்ட் ப்ளஸ் டி வந்து Sha. Sha. Sa. இக்ஷ அப்படின்னு படிக்கிறது இல்லையா, அந்த Sha. க்ஷ. Sha space. ஸோ அது இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா ஸ்ரீ. Tamil sha. Tamil otru. Tamil ra. Tamil e. Shri. ஸோ அந்த ஸ்ரீ அப்படின்ற ஒரு எழுத்து ஃபுல்லாக வந்துடும். ஷிஃப்ட் ப்ளஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா அடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் யூ. Tamil sha. Tamil sha. ஸோ அடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் யூ Tamil sha. ஷ. Space. ஸோ இதெல்லாம் நம்ம
வடமொழி எழுத்துக்கள், அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் QWERTYU, இதில் தான் அந்த வடமொழி எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து இப்போ தமிழ் குறியீடுகள், அது இப்போ ரூபாய், ஆண்டு, மாதம், வருடம், ஓம், அதெல்லாம் நம்ம சில இடங்கள் எழுதுவோம். ஸோ அதெல்லாமும் கூட நான் எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அதே ஷிஃப்ட் கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஏ கொடுத்தீங்கன்னா ரூபாய், அந்த நம்ம சிம்பிள் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ரூபாய் 800, அது ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ண ஓகே, தமிழ் மேல் இருப்பது போல் சிம்பிள். இப்போ நாள், அதுக்கு இசட், ஷிஃப்ட் ப்ளஸ் இசட். மாதம் ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ். ஆண்டு, அந்த சிம்பிள் வர்றதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் சி. ஓகே, பற்று. ஸோ அடுத்து தமிழ் வரவு, ஷிஃப்ட் ப்ளஸ் பி. ஸோ ஓம், அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என். ஸோ இதெல்லாம் தான் வடமொழி எழுத்துக்களும் சில தமிழ் குறியீடுகளும் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம தமிழ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தமிழ் ஒரு வாக்கியம் டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அனைவருக்கும் வணக்கம் அப்படின்றது எழுதுவோம். ஸோ இப்போ அனைவருக்கும் வணக்கம் ஸோ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த நை யூஸ் பண்ணுறேன், எந்த நை யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த அதாவது இதை யூஸ் பண்ணியிருக்கேன்றத எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ அந்த என்ன டைப் பண்ணேன் அப்படின்ற எனக்கு தெரியல. இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸோ உங்கள் அப்படின்னு படிக்குது. ஸோ நம்மள கீ ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ வணக்கம், அதுக்கு 3 சொல்லி நான் வருது, நான் இங்கே ரீட் பண்ணுது. ஸோ இப்போ நான் 3 சொல்லி நான் தான் டைப் பண்ணியிருக்கேன். அது கூடயே பிரெயில் லெட்டர்ஸையும் நமக்கு ரீட் பண்ணி காமிக்குது. ஸோ அதை வச்சு எனக்கு தெரியுது நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.